கையல்சி இன்னைக்கு எப்சி எப்படி போச்சு நடச்சும் பாப்பா இன்னைக்கு எப்சி என்ன கட்டுறாங்கன்னா வடிவு கையல்கிட்ட சொல்றாங்க, நீ உங்க அண்ணனுக்கு ஹோட்டல் வச்சு முதல்ல இழக்கணும்னு நினைச்சா அவன் இங்கேயே போய் வேலை பார்த்துட்டு இருக்கானா, அவனுக்கே தெரிஞ்சிருக்க நம்ம தகுதி தராதரம் இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கானதான் அங்க வேலை பார்க்கறான் அப்படின்னு நக்கலா சொல்றாங்க. அப்ப கையல் சொல்றாங்க, இங்க பாருங்க பிரியமா, நிச்சயமா நான் சமையல் போட்டியில ஜெயிப்பேன், அந்த பணத்தை வச்சு நான் மூர்த்தி ஹோட்டல் வச்சு கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. கையில எலியில அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு கார்ல இடிச்சிடுறாங்க. உடனே அந்த கார்காரர் சொல்ற, ஏமா வண்டியை பார்த்து ஓட்டி வர மாட்டியா, உனக்கு எல்லாம் என்ன தகுதி தராத தெரியும் அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறாரு. இதனால எலியில் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அந்த ஆளை இவரு சேர்ந்து சத்தம் போடுறாரு. அவர் அவமானம் தாங்க முடியாம வண்டியை எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. கையில எல்லாம் அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் பேர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு தீபிகா வராங்க. அப்ப தீபிகா வந்து கையில பார்த்து சொல்றாங்க, உனக்கு சமையலை பத்தி என்ன தெரியும், நான் லண்டன்ல 3 வருஷம் கேட்டரிங்லாம் படிச்சிருக்கேன், அதை வச்சு நான் நிச்சயமா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ வேணா படிச்சிருக்கலாம், ஆனா எங்க அம்மா பக்கத்துல இருந்து நான் நிறையாவது கத்துக்கிட்டு இருக்கேன், நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு கையில சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த போட்டியோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா சொல்றாங்க, இந்த போட்டியை ஜெயிச்சா 5 லட்சம் பணம் மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு மாஸ்டர் செஃபாவே நீங்க ஆயிரலாம், வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கையில ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப கையில் சொல்றாங்க, நிச்சயம் இல்ல ஜெயிச்சு நம்ம மூர்த்திக்கு ஒரு ஹோட்டல் வச்சே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஒரு கார் வருது. உடனே ஜட்ஜு வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாருமே ஓடுறாங்க. காதை திறக்கிறாங்க. அந்த ஜட்ஜு வெளியே வர்றாரு. அந்த ஜட்ஜை பார்த்தோன்னா 2 பேருமே அதிர்ச்சாங்க. கடைசியில பார்த்தா கையில எலியிலும் யாரு கூட சண்டை போட்டாங்களோ அவர் தான் ஜட்ஜா வந்து நிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே என் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்ப அந்த ஜட்ஜு வந்து கையில எலியிலையும் பார்த்து சொல்றாரு, நான் இங்க வருவேன் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இல்ல இந்த போட்டியோட ஜட்ஜே நான் தான், நீங்க இதுல எப்படி ஜெயிக்கிறீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இதை தீபிகா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப தீபிகா நினைக்கிறாங்க, ஆகா ஜட்ஜுக்கும் கையில எலிக்கும் செட் ஆகாதா, இதை வச்சு நம்ம ஒரு பெரிய பிளானே பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி கட்டுறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.